அப்படியாண்ணே? யார் சொன்னாங்கண்ணே? நீங்க சொல்லுங்க, யார் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. சரி சரி சரி, வேற யாரும் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்ற நீங்க இருக்கிறவங்க சொல்லணும்ல. நீங்க ஒருதலை பட்சமா அண்ணன் பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். 2014-16 பாஜகல 16 பாஜக தனியா நினைச்சு, 14 தனியா நினைச்சு, அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யாரு இப்ப இல்லைங்கண்ணா சொல்லுங்க. இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்லணும்ல. எத்தனையோ பேர் வர்றாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் அண்ணா வர்றாங்க சந்திக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இருக்கார் இல்லைன்னு நான் சொல்ல. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், இது வந்து விதண்டாவாதம் கிடையாது. அதே கேள்வி திரும்பி நான் கேட்பேன். நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கிறீங்க, உள்ள இருக்கிறவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டீங்க? அண்ணா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு. வெரி கிளியர். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல். வேற யாரையும் தமிழகத்தில் பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க. நீங்க தமிழகத்தில் பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா இந்த கட்சி தலைவர் இருக்காரு, பிரதமர், மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன். நீங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்டிஏ நாங்க சொல்லிட்டோம், என்டிஏ சொல்லிட்டோம். நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இல்லனே எங்க தலைவர் மோடியோட சூப்பர், எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே இல்லைன்னு நான் பெட்டு வைக்கிறேன். பிரதமருக்கான தகுதி இருக்கும். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பழைய எலெக்ஷன் மாதிரி இல்லை. 2024 தேர்தல் மோடிக்கான தேர்தல், மோடி அவர்களுக்கான வாக்கு. அதுக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி. சேலத்தில் கூட்டத்தை வந்து பாருங்க, நாங்க போன தொகுதியில் கூட்டத்தை வந்து பாருங்க, தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க, சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்டில் போய் பாருங்க. எதற்குனா மோடிக்காக மக்கள் வர்றாங்க. நான் யாரையும் குறைச்சி சொல்ல, நான் மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சி சொல்ல. இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ, யார் வந்தாலும் எங்களோட வர்றாங்க. ஆனா மோடி அவர்களை ஏத்துக்கணும் இல்ல, வெரி கிளியர். மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக 2024. அப்புறம் செகண்ட், கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கணும். 2024 ப்ரூவ் பண்ணோம். பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்க பாருங்க. ஸோ கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம் இல்லை. இதே தான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க, காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லல? காக்கா அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் 5 இருக்கு, அந்த பக்கம் 10 இருக்கு, அந்த பக்கம் 12 இருக்கு. காக்கா தான் அதிகமா இருக்கு. காக்கா மேல பெரிய மரியாதை இருக்கு. ஆனா காக்காவையே தேசிய பறவையா சொல்லாம மயிலையா சொன்னோம். நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, இம்பாக்ட் முக்கியம். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகுது. இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி, இந்தி கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது. இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர்ட். என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய ஓட்டு. அண்ணே மோடி ஏத்துக்கிட்டு நீங்க வந்தா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? நீங்க மோடி ஏத்துட்டு வரீங்க, வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு மோடியை பிடிக்கும், நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க, நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மோடி அவர்களே அவங்களும் ஏத்துக்கிறாங்க. எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ இன்னொரு கட்சியும் மோடி வேண்டும் நினைக்கிறாங்க. இதுல பேஸே வந்து மோடி ஏத்துக்கணும். மோடி அவர்கள் இந்தியாவினுடைய அற்புதமான தலைவராக இன்னும் 5 ஆண்டுகள். நான் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஸோ மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்தில் வர வர இன்னும் பல கட்சிகள், பல தலைவர்களை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மதுரையில் நான் கூட பேசத்தான் போறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.